அனைவருக்கும் வணக்கம். நான் நேத்து உங்களுக்கு வீடியோ போடாததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு சில யோசனையில இருந்தேன். டைமிங் மாத்தலாமா, என்ன செய்யலாமா அப்படின்னு எல்லாமே யோசிச்சு ரெக்கார்ட்ல கூட நான் சொல்லியிருந்தேன் டைமிங் மாத்த போறேன்னு. பட் இருந்தாலும் எனக்கு டக்குன்னு மனசு மாறிடுச்சு. இல்ல நம்ம எப்பயுமே காலைல 10 மணிக்கு போடுறோம்ல, அதே டயத்துக்கே போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம எப்பயுமே எடுக்கிற அந்த ஃபர்ஸ்ட் முடிவில் அப்படியே போயிடுறது பெட்டர் அப்படின்னு தான் தோணுது. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். என்ன அப்படின்னா, போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோயினியை வில்லன் ஷூட் பண்ணியிருப்பாப்ல. ஸோ நம்ம ஹீரோயினி உயிருக்கு போராட நிலைமையில கீழே விழுந்து கிடப்பாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல கதறி கதறி அழுதுருப்பாரு. ஐயோ இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, என்னால தானே அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாமா? ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெப் சீரிஸ் ஆனது வேகமா முடிய போது. இன்னொரு 3 எபிசோடு தான். ஸோ இதோட சேர்த்து நல்லா பார்த்தா இன்னொரு 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நேயர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சேவியர் ஒர்க் அப்படின்னு போட்டிருந்தது ஐடி நேம். ஸோ அவர் கேட்டது என்னன்னா, சாஃப்ட் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் டிராமா இருக்கு, எனக்கு அது போடுங்க, அது யாருமே போடல அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பா போட போறேன். அடுத்ததான் அந்த வெப் சீரிஸ் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வெப் சீரிஸ் வேணும், எனக்கு இந்த வெப் சீரிஸ் போடுங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அதை போடுறேன். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சோ சேவியர் எங்க இருந்தாலும் சரிதான், இன்னும் 2-3 எபிசோட் முடிஞ்ச உடனே கண்டிப்பா உங்களுக்கான சாஃப்ட் மெமரி எபிசோட் ரெடி ஆயிட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினை கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. டாக்டர் வராப்ல பார்த்துட்டு நீங்க தான் கார்டியனா அப்படின்னு ஆமா அப்படின்றாரு. ஆக்சுவலி அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. சோ கொஞ்சம் பேட் கண்டிஷன் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்களுடைய கிட்னி பக்கத்துல புல்லட் பாஞ்சிருக்கு. சோ அதனால அதை ரிமூவ் பண்ண போறோம், நீங்க எங்களுக்கு சைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுவாரு. சொல்லிட்டு சில டீடைல்ஸ் தான் சொல்லிட்டு நம்மளுடைய டாக்டர் போயிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில எங்க அண்ணனையும் இழந்து எனக்கு பிடிச்ச ஒரே ஆள் எங்க அண்ணன் தான். அவரை இழந்த முதல்ல இப்ப எனக்கு பிடிச்ச உன்னையும் நான் இழக்க போறேனா, இல்ல இழக்க கூடாது அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாரு, ஆறுதல் சொல்லிக்கிறாரு. சோ நம்ம ஹீரோ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க அவங்களுடைய ஃபேமிலி, அதாவது நம்ம ஹீரோனுடைய மொத்த ஃபேமிலி வந்துருது. அதே நேரத்துல நம்ம ஹீரோனுடைய அம்மா வராங்க. அவங்க ஆனா பாக்குறாங்க நம்ம ஹீரோவை. பட் நம்ம ஹீரோ ஒரு ஓரமா நின்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு என்னடா எப்படா நடக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு ஆல்மோஸ்ட் ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ அப்படியே நம்ம ஹீரோனி ஆபரேஷன் முடிச்சு அழகா கூட்டு வராங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. சோ மொத்த ஃபேமிலியும் போகுது. சோ இங்க விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ கிளம்பக்கூடிய அந்த பஸ்ஸோடைய டிரைவர் வெயிட் பண்றாப்ல. பட் யாருமே வரல. இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் தெரிஞ்சிருது. சோ என்னடா சொல்றீங்க அப்படின்றப்ப, ஆமா சார் யாருமே பஸ்ல வரல அப்படின்றப்ப, சரி என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயினியை நார்மல் வார்டுக்கு மாத்திடுறாங்க. பட் இருந்தாலும் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனை வரும்ல, அது மாதிரி பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னை மன்னிச்சிருமா, உன் லைஃப்ல நான் தேவையில்லாம நினைக்கிறேன், தயவு செய்து எப்படியாவது உயிர் பழச்சு வந்துரு, நான் உன் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ள அந்த அளவுக்கு வலியை காட்டுறாங்க. சோ ஒரு உண்மையான அந்த ட்ரூ லவ் இருக்குல்ல, இப்ப நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே அடிபட்டுருச்சு அப்படின்னா, அதாவது ட்ரூ லவ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதோட ஃபீலிங் என்ன அப்படின்னு. ரொம்ப அந்த இடத்துல தன்னுடைய உயிரே போன அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி தான் இப்ப நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சோ இங்க நம்ம பசங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னா, அந்த சின்ன பையன் சொல்றான், ஹீரோயினுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருச்சுடா, என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ட்டு. நம்மளுடைய ஹிம் கூட சொல்றான், இல்ல நான் வேணா பிளட் கொடுக்குறேன் அப்படின்றப்ப ஹான் டேய் உளராதடா, அவங்களுக்கு என்ன பிளட் டைப்போ அப்பதான்டா கொடுக்க முடியும் அப்படின்னு இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. எங்க இதெல்லாம் நடக்குது? ஹாஸ்பிட்டல் வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அழுதுகிட்டே நம்ம ஹீரோயினி கிட்ட நடந்த சில விஷயங்களை நினைச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி இவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, கோட் சூட் போட்டு. அப்போ நம்ம ஹீரோயினி சூப்பரா இருக்கீங்கடா, டே எல்லாருமே அழகா ஹேண்ட்ஸமா இருக்கீங்கடா, இப்படியே சியோலுக்கு மட்டும் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா சொல்றேன் ஒவ்வொரு பொண்ணுங்களும் அப்படியே உங்க பின்னாடி சுத்தி உங்களை கொத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபன்னான விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எல்லாரும் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கானுங்க. சோ அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயினியை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ உள்ள கூட போகாம வெளியே தாங்க நின்றுகிட்டே இருக்காரு. சோ அப்ப நம்ம ஹீரோயினுடைய அந்த செகண்ட் அண்ணி இருக்காங்களா, அவங்க நம்ம பிஏ வரும்போது கேட்கிறாரு, அந்த பாடி கார்டோட நம்பர் கூட என்ன கொஞ்சம் கூட பிரைவசி இல்லாம அம்பாடுக்கு இருக்கா அப்படின்றப்ப, மேடம் அவர் அப்படிதான் இருப்பாரு அப்படிங்கறதையும் சொல்றான். அதே நேரத்தில் சரி அவனோட நம்பர் கூட அப்படின்னு கேட்கிறப்ப, நம்பர்லாம் கிடையாது மேடம் அப்படின்றாங்க. ஒன்லி ஃபார் ஹீரோயினி சாரா மேடம்க்கு மட்டும் தான் ஒரு பாடி கார்டு இருப்பாரு, வேற யாருக்காகவும் இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அது போக இந்த மூத்த அன்னிக்காரி இருக்கால, இவன் என்ன பண்றானா, அவனை பார்த்துட்டு சரியா அவனோட ரெசியூம் அனுப்புன்னு, மேடம் எதுக்கு மேடம் உங்களுக்கு ரெசியூம் அப்படின்றப்ப, ரெசியூம் அனுப்புனா அனுப்புட அப்படின்றப்ப, மேடம் மன்னிச்சிருங்க சாரா மேடம் அப்பயே என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க, இவருடைய ரெசியூம் மட்டும் இல்ல எதுவரை பத்தின எந்த டீடைலுமே யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு இவங்க பர்சனலா நம்மளுடைய சாரா மேடம் அப்பாயின்மெண்ட் பண்ணது. சோ அதனால எங்களுக்கும் தெரியாது அவங்கள பத்தி எந்த டீடைலுமே. சோ எங்களை மன்னிச்சிருங்க மேடம், அது மட்டும் இல்லாம அவர் பத்தின எந்த டீடைலுமே கொடுக்கவும் முடியாது அப்படிங்கறதையும் சொல்லிடுறாரு. நம்ம செகண்ட் அண்ணி சொல்லுது, பரவாயில்லையே சாராக்கு நல்ல நல்ல எம்ப்ளாயி தான் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாப்ல. சோ உங்க ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி எல்லாம் வாங்கி பார்த்துட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு விசாரிக்கிறாரு. நம்ம ஹீரோ எல்லாருமே சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இன்னொன்னே சொல்றாரு, சார் இங்க வேற எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் யாராவது குண்டடிப்பட்டு சேர்ந்திருக்காங்களான்னு விசாரிங்க. ஏன் அப்படின்னா இந்த மேடம் ஷூட் பண்ணப்ப நானும் அவனை பதிலுக்கு ஷூட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. சரிப்பா நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றேன், நீ என்ன சைனீஸ் அப்படின்னு. ஆமா சார் அப்படின்னு சொல்றாப்ல. நம்ம ஹீரோ பார்த்தா சைனீஸ் மாதிரியே தெரியுது. அப்படியே கட் பண்ணி நம்ம நார்த் கொரியாவை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சீனியர் லேடி இருக்காங்களா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அவரு வராரு, வந்தனே போய் ஒரு அடி அடிச்சு என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருப்பேன்ல அப்படின்ட்டு, நீங்க எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அப்படியே அந்த குழந்தை அப்புறம் அவங்களுடைய வைஃப் எல்லாருமே கட்டி பிடிச்சிருக்காங்க. சோ இந்த விஷயத்தை பாக்குறப்ப ஒரு ஹஸ்பண்ட் மேல ஒரு வைஃப் எந்த அளவுக்கு அன்பா இருக்காங்க அப்படிங்கறது தான் எனக்கு ரொம்ப தெரியுது. இதுதாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு
அன்புக்கான அந்த பாசத்திற்கான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் நல்லா இருக்குல்ல. ஸோ கட் பண்ணா நம்மளுடைய சீனியர் மேடம் வந்து நம்ம ஹீரோனி சொல்லியிருப்பாங்க அந்த ட்ரெஸ் அழகா இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. என்னடா மேட்டர்னு பார்த்தா நம்ம மிங்கோட அம்மாவை கூப்பிட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டை ரிலீஸ் பண்ணி விட்டதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி கொடுத்து எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அந்த பார்ட்டியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லேடி இருக்காங்கல்ல இவங்க வந்து கொஞ்சம் போதை ஆகிட்டா தான் உளருவாங்களா அது மாதிரி நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ பற்றின விஷயங்களை உளறி விட்டுறாங்க. அதை வந்து கேட்டதுலேருந்து இவங்க ஒரு மாதிரி சோகமாக லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம மிங்கு பார்த்துட்டோமா என்னமாச்சு உனக்கு ஏமா ஃபோனை எடுக்கல அப்படின்றப்ப அட போமா அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க போதையில் வந்து நடக்க முடியாமல் இருக்கும்போது நம்ம மிங்கு தான் கூட்டு வந்து விடுறாங்க. கூட்டு வந்து விட்டு அவங்க கொஞ்சம் அப்படியே உளறிக்கிட்டே எனக்கு என்னன்னு அங்கேயே தூங்கிடுறாங்க. என்னமா இங்கே தூங்குற அப்படின்னா கூட எழுப்புறதுக்கான இது இல்லை அங்கேயே தூங்கிடுறாங்க. அப்படியே கட் பண்ணிங்க சவுத் கொரியாவை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவாக கண்ணை முழிக்கிறப்ப அவங்க அண்ணன் மாருங்க எல்லாருமே இருக்காங்க. அண்ணன் எல்லாருமே இருக்கும்போது நம்ம ரெண்டாவது அண்ணன் தான் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாரு. பார்த்து தங்கச்சி கண்ணை முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர நர்ஸ்கிட்ட போய் டாக்டரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த மூத்த அண்ணனும் அண்ணி இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. என்னடா அவன் முழிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினி கரெக்டாக கண்ணை முழிச்சு அதாவது லேசாக முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு நம்மளுடைய செகண்ட் அண்ணி இருக்காங்களா அவங்க தான் பக்கத்தில் வந்தோடனே இவங்களால சொல்ல முடியாம வெளியே வெளியே அப்படிமாங்களா என்னது புரியல அப்படின்றப்ப எல்லாரும் முதல்ல தயவுசெய்து வெளியே போங்க அப்படின்னு படிச்சு படுத்தி விடுறாங்க. ஸோ டாக்டர்ஸும் கொடுக்கணும் ஓடி வந்து என்ன செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க அம்மா வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது அண்ணன் அண்ணி தான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க இந்த மாதிரி அவ கண்ணை முழிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூத்த அண்ணன் அன்னிக்காரி இருக்காங்களே அப்பப்பா கல் மனசுக்காரங்க எனக்கு என்ன உண்மையான மூஞ்சி மாதிரியே இருப்பானுங்க. ஸோ அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கும் இங்கே தனியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி கரெக்டாக ஃபோன் பண்ணிடுறாங்க. ஏன் என்னை விட்டு போன பாத்தியா கடைசியாக என்னை விட்டு போயிட்டல அப்படின்னு அதெல்லாம் இல்லம்மா அந்த வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வர்றாருங்க. ஓடி வந்து இங்கே பார்த்தா நம்ம ஹீரோனி இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ அப்படியே உள்ள பூந்து வராப்ல. ஸோ கரெக்டாக அப்போ வந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரியா பார்த்து ஏன் இப்படி பண்ண நான் தான் உன்ட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோனி இருந்துட்டு நான் என்ன பண்றது எனக்கு அப்போதைக்கு உன்னை காப்பாற்றணும் மட்டும் தான் தோணுச்சு அப்படின்னு இல்ல நீ பண்ணது தப்பு ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது ஏன் நீ கூட தான் பண்ண உன் உயிரை வந்து பணைய வைக்கலையா அப்படின்றப்ப அது வேற இது வேற அப்படின்றாரு. அதெல்லாம் ரெண்டு ஒன்று தான். இல்ல நான் உன்னோட பாடி கார்டு உனக்கு என்ன ஆனாலும் சரிதான் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுதான் என்னோட வேலை அப்படின்றாரு. உண்மையாவா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த அழுதுகிட்டே பேசுறப்ப பாத்தீங்கன்னா நம்மளையே அழுக வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான சீனுங்க அது. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஐ லவ் யூ சொல்லிக்கிறாங்க. ஸோ விஷயம் கேள்விப்பட்டு நம்ம பசங்களை குடுக்குன்னு ஓடி வந்து திறந்தா நம்ம ஹீரோயினி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு அப்படி க்ளோஸ் பண்றப்ப டே பார்த்துட்டோம் வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேட்கிறாரு ஆமா நான் ஹீரோயினி முழிச்சிட்டான்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லவே இல்லை எப்படா நீங்க வந்தீங்க அப்படின்றப்ப ஆக்சுவலி சார் நாங்க பக் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல கீழே இருந்து பக் எடுக்கிறாங்க. என்னடா இது அப்படின்றப்ப சொல்றானுங்க ஆக்சுவலி நம்ம பசங்க ஹீரோயினிக்கு அடிபட்டு தெரிஞ்ச உடனே அவங்க மாறு வேஷம் போட்டு வந்து பக் எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்க எந்த பிரச்சனை நடந்துடக்கூடாது அப்படி நடந்தா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அங்க கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் கேட்டுக்கிட்டு தாங்க இருந்திருப்பானுங்க பக்க வச்சு. ஸோ இப்படி வந்து இவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சாப்பிட்டு இருக்கும்போது தான் கேட்டிருப்பானுங்க. ஸோ உடனே ஓடி வந்திருப்பாங்க நம்ம ஹீரோயினி டே கடைசியில் எனக்கே பக் வச்சிட்டீங்களா அப்படின்றப்ப என்ன பண்றது உங்களுடைய சேஃப்டிக்காக வச்சோம் அப்படின்றானுங்க. இங்க நார்த் கொரியால பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்து மிங்குக்கு மெசேஜ் அனுப்புறாங்க தயவுசெய்து வா உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு. நம்ம மிங்கு வந்துட்டு பாக்குறாங்க. பார்த்துச்சா இவனை வந்து விட்டு விலகவும் முடியல ரொம்ப நெருங்கவும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணி கிளம்புறாங்க. ஸோ இவங்களும் கிளம்பி வர்றாங்க. வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருமா ஏன் எதுக்காக என்னோட காலையை எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னா இப்போ எதுக்காக நீ என்னை கூப்பிட்டு உனக்கு பைத்தியத்தையும் பிடிச்சிருக்கா ஸ்டேட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல எவனாவது உன்னை பார்த்தானா தூக்கி உள்ள போட்டு நோக்கிடுவானுங்க என்னடா நினைச்சிருக்க அப்படின்னு. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. ஃபர்ஸ்ட் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அந்த ராயா அடிக்கணும் அவ்வளவுதான் அவனை பிடிக்கல சரி ஓகே என்னை வந்து நீ கேப்டன் ராயா நினைச்சிட்டு ஒரு குத்து வாங்கி ஒரு குத்து அப்படின்னு கண்டிப்பா அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். அது உன்னையெல்லாம் கேப்டன் ராயா நினைச்சிட்டுலாம் குத்தவே மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஓ நான் அவ்வளவு கியூட்டா இருக்கனா அப்படின்னு கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு பட்டக்குன்னு ஒரு போட்டு போட்டுறாங்க. அம்மா தாயே என்னம்மா இந்த குத்துற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு நீ எல்லாம் ரொம்ப கியூட்லாம் கிடையாது போ அப்படின்றாங்க. ஸோ அப்பதான் நம்ம மிங்க கேட்கறாங்க ஆமா உண்மையிலேயே உனக்கு என்னை பிடிக்குமா என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஏன் பிடிக்காது உன்னை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் பிடிக்காதவன் மனுஷனாவே இருக்க முடியாது. ஏன் தெரியுமா நீ ரொம்ப கியூட் அழகா இருக்க அது போக வந்து ரொம்ப தன்மையா நடந்துக்கிற யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே உதவி பண்ற அப்படின்னு மடமடன்னு நம்ம மிங்க பத்தி புகழ்ந்து தள்ளிடுறாரு. ஒரு செகண்ட் நம்ம மிங்க அப்படியே ஆடி போயிட்டு டக்குன்னு லேசா கண்ணீர் விட்டுக்கிட்டு அதான் அந்த ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்க அந்த மாதிரி விட்டுட்டு டக்குன்னு கிஸ்ஸே பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு வழியா நம்ம செகண்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோயினியும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம பசங்க வந்து பக் வச்சிருப்பாங்களா அதுல அவங்க அம்மா பேசுனது ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து பசங்க எடுத்து கொடுக்குறாங்க. உங்க அம்மா பேசுனது வந்து கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல தான் சொல்றாங்க இல்லம்மா அன்னைக்கு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் ஆக்சுவலி உன்னை பீச்சில் விட்டுருக்க கூடாது ஆனா விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப உன்னை நான் வாக்க வந்தேன் காலையில வந்தப்ப பார்த்தா நீ மயக்கம் போட்டு வந்துடுற எல்லாமே சொல்றாங்க. ஸோ என்னோட தப்பு தான் அது என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினிக்கும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணீரே வந்துருது. அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிடுறாங்க. சே நம்ம இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டோமே நம்ம அம்மாவை தேவையில்லாம வந்து தண்டிச்சுட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் இங்கே நம்ம ஹீரோயினி அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வராரு வந்துட்டு என்னம்மா என்னாச்சுமா அப்படின்றப்ப ஒன்றும் இல்லை எங்க அம்மாவை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. அதே நேரத்தில் ரொம்ப வலிக்குதா உனக்கு அப்படின்றப்ப ஆமா அப்படின்னோடனே ஆமா அன்னைக்கு நீ கன்சர்ட் வாங்கினியே உனக்கு வலி இல்லையா அப்படின்னு அது ஆல்ரெடி நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே பாத்தியா லெஃப்ட்ல இங்கே பாத்தியா ரைட்ல இங்கே பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்த காட்டும்போது மண்டையிலாம் காட்டுறாரு. டக்குன்னு அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் என்ன நினைச்சாங்க தெரியல படக்குன்னு கிஸ் அடிச்சிடுறாங்க. இவனுங்க வேற ஆகுனா லவ் பண்றங்கிற பேர்ல கிஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இதெல்லாம் சிங்க
சிங்கிளா இருக்கிறவன் பாக்குறப்பதான் கொஞ்சம் காண்டாகுது. பட் இருந்தாலும் லவ் ஸ்டோரிங்கிறப்ப நல்லா தானே இருக்குது. ஸோ இங்க இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பசங்க உள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, நம்ம ஹீரோயினி பாக்குறாரு. பசங்களும் பார்த்துட்டு என்ன இது அப்படின்ற நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லடா, ஜஸ்ட் இந்த புல்லட் அடிப்பட்டதை காட்டிட்டு இருந்தா அப்படின்றாரு. நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சரி உட்காருங்கடா சாப்பிடுங்கடா அப்படின்னு எல்லாரும் உட்காந்து ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே. ஸோ அதே நேரத்தில் இங்க ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா நம்ம போலீஸ் வந்து அதாவது சவுத் கொரியா போலீஸ் வந்துட்டு நார்த் கொரியால இருந்து யாரோ தப்பிச்சு வந்திருக்காங்க. பட் அவங்களை நம்ம திரும்ப அங்க ஒப்படைக்கணும், இல்ல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. இந்த வழியில தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேரும் வந்து ரூம்ல இருக்கப்ப பாத்தீங்கன்னா ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுறான். அது வந்து ஹீரோயினியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினி வந்து புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு தகவல் போகும். அந்த மாதிரி போகும்போது பிஏ ஒரு பக்கம் டென்ஷன் ஆறாரு, அண்ணன் ஒரு பக்கம் கோவப்படுறாரு, அண்ணனை நம்ம ஹீரோ அடிக்கிறது என்ன, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பாவும் வந்து எல்லாம் பேசுறாரு, அவங்க அம்மாவே கூப்பிட்டு யாரு நம்ம ஹீரோயினி அம்மாவை கூப்பிட்டு பேசுறாங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை நம்ம ஹீரோவுக்கு புதுசா கிளம்பிருச்சு, நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும். இப்போ என்ன மேட்டர்னா நம்ம ஹீரோ பத்தின இதெல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சதுன்னா அவர் நார்த் கொரியான்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா எல்லாரையுமே அனுப்பிச்சு ஆகணும். ஸோ அதனால நம்ம ஹீரோயினி கொஞ்சம் யோசிக்கிறாங்க, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இவங்க அண்ணன் மூத்தவர் இருக்கான்ல, அவன் மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினி மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லார்ட்டையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்பை கொடுத்துருவாங்க. அவங்க அண்ணனும் அண்ணியும் இவ வந்து ஆஸ்பத்திரியில் யாரும் நம்ம ஹீரோயினி இருக்கும்போது இவ வந்து முழிச்சா அப்படின்னா பிரச்சனை ஆயிரும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அவங்க நடந்த அந்த திட்டத்தை பத்தி எல்லாம் பேசியிருப்பானுங்க. பைத்தியக்காரங்க கீழே பக்கர்கன்னு தெரியாதுல, இவங்க ஏதோ ஒரு இதுல பேச அது ரெக்கார்டாக அதை கொண்டு போய் நம்ம ஹீரோயினி அவங்க அப்பாட்ட கொடுக்க அவங்க அப்பா இல்ல அந்த ஹோல் ஃபேமிலியை கேட்டுட்டு அவங்க செகண்ட் அண்ணன் அண்ணிலாம் மிரண்டுறாங்க, டே என்னடா இவங்க இவ்வளவு கொடூரமான ஆளுங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து அவங்க அப்பா கேட்கவுமே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவங்களுடைய மொத்த பதவிகள் அண்ணன் அண்ணி ரெண்டு பேரையும் வீட்டை விட்டே துரத்திடுவேன் அப்படின்றாரு. அதே நேரத்தில் அவருடைய மொத்த பதவிகளும் ரெண்டு பேருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பதவிகள் அதிகாரங்கள் எல்லாமே வந்து பறிக்கப்படும் அப்படின்றாரு. ஸோ உனக்கு வந்து சொத்துல பங்கு கிடைக்கும், அதுவும் நான் இறந்ததுக்கு அப்புறம் உனக்கான சொத்து வந்து உனக்கு வந்து சேரும், ஆனா இந்த கம்பெனிக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே அண்ணக்காரனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, படக்குன்னு வந்து அவங்க ஒய்ஃபை மாட்டி விட்டுறாரு. அப்பாப்பா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாப்பா, எல்லாமே என் பொண்டாட்டி சொல்லி தான்ப்பா செஞ்சேன், நான் எதையும் வேணும்னு செய்யலப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ஆச்சு போச்சுன்னு கத்த நம்ம ஹீரோனியை போட்டு திட்டு. அதே நேரத்தில் அவங்க அம்மா எந்திரிச்சு பலார்னு ஒரு அறை விடுவாங்க பாருங்க, அப்படியே பாப்பா அம்மா அப்படிமா இந்த மாதிரி அவங்க அம்மா அறை முதலே விட்டுருந்தா இன்னைக்கு தங்கச்சி கொள்ற அளவுக்கு குழந்திருக்க மாட்டான் பயவுல. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆஃபீஸர் வந்து ஓகே மேடம் உங்களுடைய இந்த பிரச்சனை முடிஞ்சு இனிமே வந்து இந்த கேஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் இங்க நார்த் கொரியாவை காட்டினா நம்மளுடைய செகண்ட் ஹீரோ வந்து ஒரு குரூப் தேடிட்டு வருது. நம்ம செகண்ட் ஹீரோவும் அடிச்சு பிடிச்சி ஓடி அங்கிட்டு இங்கிட்டு ஒளிஞ்சு கடைசியில் மொட்டை மாடிக்கு போயிடறாப்ல, அங்க போனா லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதே நேரத்தில் இங்க சவுத் கொரியால நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு வில்லன் எங்க இருக்கா அப்படிங்கிற தகவல் வந்து யாரு பசங்க மூலமா நம்ம ஹீரோவும் டாக்ஸியை பிடிச்சி அந்த இடத்துக்கு போயிடுறாரு. பின்னாடியே போலீஸும் துரத்திட்டு வருது. பட் நம்ம ஹீரோக்கு தெரியாது, அவங்க சும்மா பின்தொடர்ந்து வர்றாங்க. நம்ம ஹீரோவும் அங்க போய் வில்லன் அப்படி கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறாரு. ஸோ அந்த நேரத்தில் மொத்தமா சுத்தி வளைச்சிடுறாங்க ரெண்டு பேரையுமே. சொல்லிடுறாங்க தயவு செய்து கண்ணை கீழே போட்டுருங்க, இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்றாரு. வில்லனு வந்து அம்மா கையை தூக்கிட்டு நிப்பான் பாருங்க, படக்கு நம்ம பாட்டுக்கு உள்ள இருக்க கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ நம்ம வில்லன் ஷூட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் அடிச்சிடுறாரு. ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த ரெட் கலர் லைட் லேசர் லைட் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இவங்க மேல தான் இருக்கும். நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ண உடனே கரெக்டா இவனும் ஷூட் பண்றானா அந்த சவுண்ட் கேட்டணும் என்ன ஆகும், அவங்களும் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க நம்ம வில்லனை சும்மா போட்டு சல்லடையா சலிச்சு எடுத்துடுறாங்க. அப்படி வில்லன் சாகும்போது கூட பாருங்க நீ கண்டிப்பா வீட்டுக்கு போகும்போது அங்க எதுவுமே இருக்காரா உனக்குன்னு பாடுற எல்லாமே போயிருந்தா அப்படின்னு புலம்பிக்கிட்டே கடைசியில் செத்தும் போயிடுறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ சுத்தியும் வளைச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.